வணக்கம். நம்ம கன்னியாகுமரி பகுதியில் உள்ள முட்டம் கடற்கரைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பின்னால் உள்ள இந்த கடற்கரையை பாருங்கள், எவ்வளவு அழகாக எவ்வளவு அற்புதமாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது நம்ம சின்ன குழந்தையில் படிச்சிருப்போம், உலகத்தில் 78% வாட்டர் சோர்ஸு, 21% தான் என்ன வந்துடும் நிலம் அப்படிம்பாங்க. அதாவது உலகம் உருவாகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு சின்ன ஒரு இதாக இருந்துச்சுதான், ஒரு நிலப்பரப்பாக தான் இருந்துச்சான். அந்த நிலப்பரப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பேஞ்சியா அப்படிம்பாங்க. அதை சுற்றி ஒரு நீர் மட்டம் இருந்துச்சு, அதுக்கு பேர் பேன்தலசா அப்படிம்பாங்க. மேலே பேஞ்சியா, மேலே பேன்தலசா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்டங்கள் நகல அந்த தண்ணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, உள்ளே வந்து ஸ்கேட்டர் ஆகி இப்போ என்னதாகிட்டுன்னா 78% வாட்டர். அதில் 3% தான் குடிக்கக்கூடிய வாட்டர், 21% தான் நம்மளுடைய நிலம். அதெல்லாம் விடுங்க, அந்த சயின்ஸு ஜியாகிரஃபி அதெல்லாம் விடுங்க. இந்த கடற்கரையை பார்த்தாலே நம்ம மனசு ரொம்ப லகுவாயிடும். பொருளை தேடி ஓடுதோம், ஐயோ கார் நமக்கு வாங்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுதோம், எனக்கு சூப்பரான வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நல்ல கார் வச்சுருக்கோம், இன்னும் நம்ம போய்கிட்டே இருக்கோம். அதை விட்டுட்டு அந்த வாழ்க்கையினுடைய கடைசிங்களை நமக்குள்ள இந்த எண்ணங்களும் இந்த கற்பனைகளும் இந்த கனவுகளும் தான் கடைசியில் இருக்கும். நம்ம கடைசி காலத்தில் நம்ம குழந்தைகளை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. இந்த மாதிரி கடற்கரை முக்கியமான எல்லா இடங்களும் உள்ள முக்கியமான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் கூட்டு வந்து இந்த கடற்கரையெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. அவங்களுடைய காலத்தில் நம்ம அப்பா வந்து இங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு, அன்னைக்கு கூட்டிகிட்டு போனோம், அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தான் உள்ளே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த பயணங்கள் அதுதான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்மளோட வாழ்க்கையை உயிர்ப்புடன் வச்சுருக்கக்கூடியது. இப்போ நான் வந்தேன், வெளியில் வந்தேன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா இப்போ எனக்கு மைண்டு பயங்கர ஃப்ரீயாக ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இதை பார்த்தா இது எனக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்கள் நிற்கும் இந்த இடத்துல, ஆனால் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த அலை ஓடி வர்றதை பாருங்களேன், அங்கே இருந்து மேலே வர 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 நமக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஓடி வருது. அதாவது சொல்லுவாங்க, கவிதைத்தனமாக ஒன்று சொல்லுவாங்க, எவ்வளோ நான் என் முயற்சியை நான் கைவிட மாட்டேன், தொடர்ச்சியாக நான் எப்போனாலும் நான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் முயற்சியை கைவிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த கடல் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். இந்த ப்ளூ கலரை பாருங்கள், ஃபுல்லாக ப்ளூ கலர், மேலே வானத்தை பாருங்கள் ப்ளூ கலர். இது நம்ம படிச்சிருப்போம், ராமன்ஸ் எஃபெக்ட்டு. ஏன்னா இதுக்கு நோபல் ப்ரைஸ்லாம் கிடச்சிருக்கு. இந்த ப்ளூ கலரு அதனுடைய வேவில் எடுத்து அதை வச்சு நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதனால தான் இந்த ப்ளூ கலரு. இப்படி இந்த கடற்கரையில் நீங்கள் போட்டில் போயிருக்கீங்களா? நாங்கள் போட்டில் தான் போகிறது மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம். போட்டில் போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு அருமையான நேரத்தில் இந்த கடற்கரையின் அழகை உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் இந்த ஆண்டவனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கடற்கரையை பாருங்கள், ரசிங்க, குழந்தைகளை கூட்டுவாங்க, வயசானவங்களை பார்த்துக்குங்க, நம்மளுடைய ஈகோவெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். அதாவது நான் தான் பெரியவன், நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன், நான் சொல்கிறது இந்த உலகத்தில் எல்லாம் கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாத்தையோடையும் அன்பாக இருங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக இருங்க. உங்கள் மனசில் உள்ள சந்தோஷத்தை எல்லாத்தையும் கொடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.